பெயர் ஹரிஷ். சென்னையில் ஒரு பிளாட் எடுத்து தங்கியிருந்தான். இவனுடன் இன்னொருத்தனும் தங்கி இருந்தானாம். ஆனால் நான் போய் பார்க்க முன்னரே அவனுங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க என்க ஹனிஷாவுக்கு இதை வைத்து எப்படி கண்டுபிடிப்பது என்று புரியவில்லை. அதன் விளைவாக முகத்தில் சிறு சுணுக்கம் தோன்றியது. அந்த கடிதத்தில் அவனுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று இருந்தது என்றதுமே ஹனியின் முகம் பளிச்சென்று வெளிச்சத்தை உமிழ்ந்தது. அதான் போட்டோ இருக்கே, அவனை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் செய்திருக்கலாமே. அவங்க சுலபமா அவனை பிடிச்சு தண்டனை கொடுத்திருப்பாங்களே பிரணவ். இல்ல ஹனி, அக்காவின் மானத்தை கூறு போட எனக்கு இஷ்டமில்லை. நான் போலீசில் புகார் கொடுத்திருந்தால் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அக்காவை பற்றி தப்பும் தவறுமா பேசி இருப்பாங்க. அந்த கொலைகாரன் குற்றத்திலிருந்து தப்பிக்க எப்படி வேண்டுமானாலும் அக்காவை அசிங்கப்படுத்தி இருக்கலாம். மனது நொந்து போய் இறந்த அக்காவின் ஆன்மாவை அசிங்கப்படுத்த எனக்கு விருப்பமில்லை. என்றாவது ஒரு நாள் அவன் என் கண்ணிலே சிக்குவான். அன்றைக்கு இருக்கு கச்சேரி என்க அவன் விழிகளில் கொலை வெறி மின்னியது. பிரணவ் சொல்வதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருந்தது. போலீஸை